உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விக்கிரவாண்டி நகர தலைமையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மைய மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான திலீபன் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்வில் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் ஜெயசந்திரன், தொண்டரணி கிட்டு, பார்த்திபன், சக்திவேல், சங்கர், தமிழ், கவுன்சிலர் வீரவேல், செண்பகராஜ் பிரபு, கணேசன், ராம்குமார், சேட்டு, ராமராஜன், சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிறுநேசலூர் ஊராட்சியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியினர் கட்சியின் கொடி கம்பமும் நட்டு வைத்து ஒவ்வொரு ஆண்டும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள், நினைவு நாள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் ஆகிய நிகழ்வுகளில் கொடி கம்பத்தின் அருகில் பந்தல் அமைத்து இனிப்புகள், அன்னதானம், கல்வி உபகரணங்கள் வழங்குவது போன்ற நிகழ்வுகளை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் வேப்பூர் காவல்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடி கம்பத்தை தரைமட்டமாக இடித்துவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ், ஒன்றிய துணை செயலாளர் அர்ஜுனன் மற்றும் சிறுநெசல்லூர் முகாம் விடுதலை சிறுத்தைகள், ஆதி திராவிடர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து வேப்பூர் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையை கண்டித்து தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர். 3 வருடமாக தலைவருடைய பிறந்த நாள், அம்பேத்கர் பிறந்த நாள், இது போன்ற நிகழ்வுகளை கேக்கு வெட்டி வருஷமாக 3 ஆண்டு காலமாக இந்த கொடி கம்பத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நேற்று அத்துமீறி நுழைந்த வேப்பூர் காவல் நிலையம் மற்றும் வருவாய்த்துறை இந்த கொடி கம்பத்தை எங்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் இரவோடு இரவாக இடித்து தரமட்ட ஆக்கியது வேப்பூர் காவல்துறையும் வருவாய்த்துறையும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான தலைவர், ஒரு தலித் தலைவர் நேற்று முந்தாநாள் வீட்டில் வெளியே நின்று கொண்டிருக்கும் போது மக்கள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு கூலிப்படை கும்பல் கொலை செய்திருக்கிறது. இந்த வேளையில் தலித் மக்கள் எல்லாமே அந்த துக்கத்தில் இருக்கும்போது இந்த விசிகா கொடி கம்பத்தை காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் எப்படி அகற்றியது? இதற்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மிக கேவலமாக சந்திச்சிருக்கிறது. மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாரின் பிறந்த நாளை ஒட்டி கரூரில் அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் வன்னியரசு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆற்றலரசு, கிருஷ்ணாபுரம் பேரூர் செயலாளர் உதயநிதி,
பழைய ஜெயங்கொண்டாம் பேரூர் செயலாளர் முருகேசன், இளைஞர் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ரோகநாதன் மற்றும் பார்த்திபன், பிரித்திக், ரஞ்சித், வீரமணி, நாகராஜ், வடிவேல், பெருமாள், பூபதி, சூர்யா, நிதிஷ், சந்தோஷ், பிரவீன், பிரதீப் ஆகியோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாரின் 165வது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள கட்சியின் மாவட்ட தலைமை அலுவலகத்திற்கு எதிரில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் சத்தியன், வணிகர் அணியின் மாநில துணை செயலாளர் தொண்டைமான், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் பட்டு ரோஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை எதிரே நடைபெற்றது. கிருஷ்ணகிரி தொகுதி செயலாளர் தியாகு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் தமிழ்மணி, மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன், முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன், மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் நூர் முகமது ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இதன் மாநில நிர்வாகி திராவிட ராசா, ஒன்றிய செயலாளர்கள் கனகமுட்லு, மாதையன், சசிகுமார், அருண், ரகு, நிர்வாகிகள் கணபதி, மணிவண்ணன், சிவகுமார், இந்திரகுமார், விக்ரம், சக்தி, புலிவளவன், சரவணன், மாது, வெங்கடேஷ், ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாண்டு மடிந்த தோழருக்கு ஆம்ஸ்டாங்குக்கு வீர வணக்கம், ஆம்ஸ்டாங்குக்கு வீர வணக்கம், வீர வணக்கம் செலுத்துகிறோம், கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம், புகார் அஞ்சலி செலுத்துகிறோம். மாவீரன் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனாரின் பிறந்த நாளை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் வடத்துக்குளம் அருகே கனியூரில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு சமூக நீதியை காக்க உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன்னீஸ்வரன், கனியூர் பேரூர் முகாம் செயலாளர் ஜெயபிரகாஷ் என்கின்ற சேரி தமிழன், கடத்தூர் ராஜசேகர், காமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அவர்களினுடைய ஆணைக்கிணங்க திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு இடங்களில் தாத்தா மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களினுடைய பிறந்தநாள் நிகழ்வு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக கனியூர் பேரூராட்சியில் இன்றைக்கு நாம் ஐயாவினுடைய பிறந்தநாள் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் விற்றுச் சென்ற பணிகளை நாம் நிறைவடையக்கூடிய வகையில் நாம் தொடர்ச்சியான அவருடைய கருத்தியலை உள்வாங்கி நாம் மக்கள் பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும், கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பழைய பேருந்து நிலையம் காந்தி திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் துரை புவனேஸ்வரன், மேலாள் மாவட்ட செயலாளர் காதேவன், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சிவானந்தன், இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் சுதாகர், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் காஞ்சனா செல்வராஜ், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் உமா மகேஸ்வரி, கூடலூர் நகர செயலாளர் துகில் மேகன், கூடலூர் நகர துணை செயலாளர் மதுசூதன், மகளிர் அணி ஒன்றிய அமைப்பு செயலாளர் பத்மாவதி, மகளிர் அணி ஒன்றிய அமைப்பு துணை செயலாளர் ராதாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் தமிழரசு, மாநகர் மாவட்ட செயலாளர் செல்வன் ஏசுதாஸ், முன்னாள் மாவட்ட செயலாளர் சதுரகிரி மற்றும் சாது, முனுசாமி, தடாமணி மாறன், வழக்கறிஞர் ஞானகுரு, லிங்கசாமி, சின்னப்பிரகாஷ், சிற்றாளன், சக்திவேல், முத்துசாமி, கண்ணன் அரசு, விஜய், அமிர்தராஜ், சுரேஷ்குமார், ஜோதிராஜ், லூர்தம்மாள், லூர்து சீனு, கருப்பசாமி, செந்தில்கனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பேருந்து நிலையம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான அறிவுடை நம்பி தலைமையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து மெழுகுவர்த்தி ஏற்றி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பண்ருட்டி நகர செயலாளர்கள் கார்த்திகேயன், கிருஷ்ணராஜ், புலிகொடியான், உத்தமன், மாநில விவசாய துணை செயலாளர் தமிழ்மாறன், ராஜ், புஷ்பராஜ், கண்ணன், ஞானசேகர், வாசன், பிரபு, தயாளன், ராஜேஷ் பிரேம், வழக்கறிஞர்கள் தமிழ் ஒளி, நடன சபாபதி, வேல், அசோக் இளையராஜா மற்றும் சார்பு அணியை சார்ந்த தோழர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சாதிவரி கும்பல் திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த படுகொலையை சிபிஐ விசாரிக்க வேண்டும். இந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை குற்றவாளிகள் வெளியே வருவார்கள். திட்டமிட்டு படுகொலை செய்த அந்த திட்டமிட்ட கொடுகார கொலைவெறி கும்பல் வெளியே தெரிவார்கள். இது மிஸ்டேக்காக சொல்லிட்டோம்ல. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். இந்த கொலை சதியில் பின்னணியில் உள்ள கொடூர கொலைகால கும்பல் குறித்து வெளியே தெரிய வேண்டும். அதற்கு சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும். தமிழக காவல்துறை மிக மோசமாக செயலிழந்து ஒரு படுகொலையை நிகழ்த்துவதற்கு துணை போயிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்பட்டமாக காவல்துறை வேடிக்கை பார்த்திருக்கிறது. இது தலித் சமூகத்திற்கே விடுகின்ற எச்சரிக்கையாக நாங்கள் கருதுகின்றோம். மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாரின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகில் உள்ள சங்குப்பட்டி கிராமத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் குறுகுவெள்ளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன், தொழிலாளர்கள் விடுதலை முன்னணி அமைப்பாளர் முருகன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருவேங்கடம் பேரூராட்சி செயலாளர் சிவக்குமார், சங்குப்பட்டி கிளை செயலாளர் மணிவாசகம், பாலமுருகன், சம்பத் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் 164வது பிறந்த நாளை முன்னிட்டு சிவகாசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் செல்வன் ஏசுதாஸ் தலைமையில் மாநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட அவரது புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் துரை வல்லரசு, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இருதய செல்வகுமார், மாவட்ட அமைப்பாளர் அசோக்குமார், வணிகரணி மாநில பொறுப்பாளர் செங்கோல்ராஜ், சிவகாசி நகர துணை செயலாளர் தீபன் சக்கரவர்த்தி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர் முகமது அலி ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் கடை வீதியில் கொள்ளிட ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் தாமு இனியவன் தலைமையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் உலக கனிவண்ணன், வைத்தியநாதன், அன்புராஜ், தளபதி பாபு, பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். துப்புரவு
பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தை டிபிசி கொசு ஒழிப்பு தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட பெண்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு சங்க மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன், மோகன், ராம்குமார் பாண்டியன், சோலையப்பன், சந்திரன், செல்வம், நாகராஜன், திருப்பதி வேல்முருகன், கணேசன், முத்துமாரி, பேச்சியாத்தா உள்ளிட்ட பலர் ஆட்சியர் சங்கீதாவை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை வழங்கினர். துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு உயர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். மதுரை மாநகராட்சியில் பணி செய்யும் டிபிசி டெங்கு காய்ச்சல் புழு ஒழிப்பு தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிறப்புடன் பணி செய்து வருகிறார்கள். இந்த தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய தொகையை மதுரை மாநகராட்சி வழங்குகிறது. கடந்த 25/6/2024 உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தினச்சம்பளம் என்று ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார். அந்த பட்டியலில் டிபிசி கொசு ஒழிப்பு தொழிலாளர்கள் பெயர் இடம்பெறவில்லை. அதனால் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து ஆண்டுதோறும் அறிவிக்கின்ற அந்த பட்டியலில் டிபிசி கொசு ஒழிப்பு தொழிலாளர்களையும் பட்டியலில் இணைக்க வேண்டும். அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய தொகை துப்புரவு தொழிலாளருக்கு வழங்கக்கூடிய அந்த தொகையை டிபிசி கொசு ஒழிப்பு தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு 300க்கும் மேற்பட்ட மருந்தூட்டும் டிபிசி தொழிலாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணைநிலை அமைப்பு துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் அருகே பழைய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வராசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தண்டனை வழங்க வேண்டும், தலித் தலைவர்களுக்கு அரசு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கோலியாளம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் மொரப்பாக்கம் தயாநிதி ஏற்பாட்டில் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேற்கு மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான பொன்னிவளவன், தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழினி, முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் சூகா விடுதலை செழியன், சூகா ஆதவன் ஆகியோர் கலந்து கொண்டு தாத்தா இரட்டமலை சீனிவாசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கலை கதிரவன், வெள்ளப்புதூர் விஜயகுமார், பாக்கம் பேரறிவாளன், பன்னீர்செல்வம், கதிர்வாணன், முகிலன், கிட்டு பிரபாகரன், சமத்துவம், அப்பாத்துரை, அம்பேத்கர் பித்தன், தலித் ஏழுமலை மகாதேவன், முருகவேல் சிறுத்தை, மதன், வெங்கடேசன், கௌதமன், திலகவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட என் நாரையூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த சட்டமேதை அம்பேத்கரின் முழு திருவுருவ சிலையை வேப்பூர் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை இணைந்து இரவு நேரத்தில் அகற்றிவிட்டனர். சிலை வைக்கப்பட்டிருந்த பீடத்தையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து உள்ளனர். மேலும் வேப்பூர் அருகில் உள்ள சிறுநேசலூர் கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி கம்பத்தினையும் இரவு நேரத்தில் அகற்றியுள்ளனர். இதேபோல் வேப்பூர் அருகே உள்ள மாளிகைமேடு கிராமத்தில் விநாயகர் கோவில் கட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலையையும் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ளதாக கூறி பறிமுதல் செய்துள்ளனர்.
இந்நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒன்றிணைந்து மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மணி நேரம் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி தலைமையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை தமிழக அரசு CBCID விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் கொலைக்கு காரணமான சமூக விரோத கும்பல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன், ஆதி தமிழர் ஜனநாயக பேரவைத் தலைவர் பௌத்தன், மாநகர் மாவட்ட துணை செயலாளர் சத்தியன், வணிகரணி மாநில துணை செயலாளர் RK தொண்டைமான் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் முக்கிய கடைவீதி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படம் வைத்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவணன், ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம், ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், விவசாய பாதுகாப்பு சங்க ஜெயக்குமார் மற்றும் VCK நிர்வாகிகள் இளைய பெருமாள், மகேந்திரன், ரவீந்திரன், சுதர்சன், செந்தில்குமார், வனமாதேவி ராஜா, பாண்டியன், சுரேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் தந்தை பெரியார் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட முற்போக்கு மாணவர் அணி அமைப்பாளர் தில்லை தீபக்குமார் தலைமையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு நினைவாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மாவட்டம் மேலிட பொறுப்பாளர் வேலுசாமி என்கிற தமிழ் வேந்தன் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோவன், மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி, மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இல அகரமுத்து, மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பொறியாளர் செந்தில்குமார், வணிகரணி மாநில துணை செயலாளர் கண்மணி ராமச்சந்திரன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர் வளவன், மாவட்ட துணை செயலாளர் தனபால், தாந்தோணி நகர செயலாளர் சக்திவேல், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பசுவை ரஞ்சித், இனாம் கரூர் நகர செயலாளர் அருள் என்கிற அடங்க தமிழன், மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் புலி ஈழன் உதயா மற்றும் தளபதி கஜா, வணிகரணி அமைப்பாளர் குமார், கரூர் நகர துணை செயலாளர் ஜவகர், அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சுரேந்தர், கரூர் ஒன்றிய செயலாளர் அரசு தமிழ்மணி உள்ளிட்ட VCK நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,